எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். நல்லா இருக்குண்ணே. ரொம்ப நாளாச்சு. உண்மையிலேயே நீங்க தான் ஃப்ளைட்லேயே பறந்துக்கிட்டு இருக்கலாம். பிறகு நாங்கள் வண்டி ஓட்டுறது இலங்கை ஆஸ்திரேலியான்னு சுற்றிட்டு வண்டியா? ஆமாம் ஆமாம். எப்படி இருந்துச்சு டூர்லாம்? நல்லபடியாக நல்ல பயணமாக அமைஞ்சுனேன். லாஸ்ட்டாக அன்னைக்கு கரூருக்கு போகணும் நீங்கள் போன வர? ஆமாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 27 அதுலேயும் வேறு வாய்ப்பு கொடுக்காம பஸ்ஸில் போயிட்டு இருந்தீங்க? ஆமாம். என்ன செய்ய இல்லை அவங்களே பஸ்ஸு பஸ்ஸுனா அது வந்து மேரேஜுக்கு தனியாக ஃபங்க்ஷன், அதுக்கு தனியாக விட்டுருந்தாங்க ஒரு 3 பஸ்ஸு. அதில் எப்படி இருந்தாச்சு. இப்போ இன்னைக்கு வந்து சிங்கமுனரி போகிறோம். அடுத்து வந்து 3-4 சொன்னீங்க. அது இது 3ஆம் தேதி இதுக்கு போகிறோம். இங்கே காரைக்கால் அதுக்கு வந்துருங்க. 4ஆம் தேதி சேலத்துக்கு போகிறோம். அதுக்கு வந்துருங்க. பிங்க் வேனில் வேறு ஜவாரி வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் கச்சேரி பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் தான் நல்லா ட்ரை பண்ணுவீங்க. இதனால வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால வேனில் வரனால வரணும். தம்பி அனுப்பிவிட்றேன். சரி அப்படியே போய்ட்டு அந்த ஒரு பயணம் மட்டும் இது பிடிக்கும். சரி ஓகேண்ணே. அடுத்து வேறு என்ன செய்தி விஷயங்கள்லாம் அடுத்து நான் படத்துக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? வேறு மறுபடியும் சீட்டில் நான் பாடியிருக்கேன். ஒரு 2 சாங் பாடியிருக்கேன். ஆனால் அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. எத்தனை வருஷம் ஆகும்போது தெரியல. அப்போ ஜிடிவி வர வாய்ப்பு கூப்பிட்டாங்களா? இதெல்லாம் இடையில கூட இதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்களா? உங்களுக்கு சொல்லிடுறேன். சிங்கிள் பசங்க கூப்பிட்டாங்க. மிங்கில் ஆகிட்டனால சரி சார். எப்படின்னா நான் ரசிகர்களுக்கு பாய் சொல்லியிருக்கேன். பாய் வேறு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. பாய்.